5 elements பஞ்சபூதங்கள். நமக்கு வந்து பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்ற மாதிரி அது சீன மருத்துவ சித்தாந்தப்படி அது நம்ம ஆகாயம்ங்கிறது உட்டாவும் ஏர்ங்கிற காற்றுங்கிறது உலோகமாகவும் மாறி இருக்கு. உட்டு வந்து உட்டுக்கு அடுத்தது ஃபயர், ஃபயருக்கு அடுத்தது நிலம், நிலத்துக்கு அடுத்தது மெட்டல் உலோகம், அதான் நம்ம காற்றுன்னு சொல்லக்கூடியது. அடுத்து நீர் வந்து வாட்டர். இந்த 5 மூலகங்களும் சேர்ந்தது தான் நம்ம பிரபஞ்ச சக்தியா இருக்குது. இது கூட இன் அண்ட் யாங்ன்ற நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி தான் அவங்களோட தத்துவம். நம்ம விரிவா பார்க்கலாம். இப்போ 5 எலிமெண்ட்ஸ்னா என்ன, அதனுடைய குண அம்சங்கள் என்னென்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நாம இந்தியர்கள் கருதுற பஞ்சபூதங்கள் இவை. The concept of 5 elements. All matter in this universe is composed of 5 basic elements except living things, who are blessed with an eternal soul also. நீங்க பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பொருள்களுமே, நிலமா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா மேட்டர், எல்லா பொருள்களுமே பஞ்சபூதத்தால ஆனது. ஆனா லிவிங் திங்ஸ் மட்டும் அப்படி இல்லை. அது கூட வந்து இது இன்னும் ஒரு அதிகமான நமக்கு ஒரு எட்டர்னல் சோல், நிரந்தரமான நித்தியமான ஒரு ஆன்மா கிடைச்சிருக்குது. மற்ற பொருள்களுக்கு எல்லாமே வெறும் பேசிக் எலிமெண்ட்ஸ் சொல்லப்பட அடிப்படை பஞ்சபூதங்கள் மட்டும்தான் எனர்ஜி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நமக்கு அங்கே நம்ம வந்து யூனிவர்ஸில் எலிமெண்ட்ஸ் வீச் கம்போஸ் த யூனிவர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எர்த் பிருத்வி, வாட்டர் ஜல், ஃபயர் அக்னி, ஏர் வாயு, ஈத்தர் சொல்லுதான் ஆகாஷ். இதுதான் வந்து நம்மளுடைய பஞ்சபூதங்கள். இந்தியன் அண்ட் சைனீஸ் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா பிருத்வி நிலம், ஜல் வாட்டர், அக்னி நெருப்பு, காற்று வாயு, ஆகாஷங்கிறது ஆகாயம். இது வந்து பொதுவான 5 ஐம்பூதங்கள். நமக்கு இந்தியன் இதுபடி இதுதான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் தான். சைனீஸ் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா சைனீஸுடைய சித்தாந்தப்படி நிலம் இருக்கு, நீர் வாட்டர் இருக்கு, ஃபயர் இருக்கு, அண்ட் விண்ட் ஏருங்கிறத மெட்டலாகவும் ஸ்பேஸுங்கிறத ஆகாயத்தை உட்டாகவும் அவங்க இருக்காங்க. அந்த உட் ஆர்டரே நம்ம வந்து உட்டு அண்ட் ஃபயர், எர்த், மெட்டல், வாட்டருங்கிற ஆர்டரில் நம்ம பார்த்தோம் பஞ்சபூதங்களையும். இதோட குணநலன்கள்லாம் என்னென்ன அம்சம் பொருந்தி இருக்குன்றதை பார்ப்போம். முதல்ல இந்த பஞ்சபூதங்களுக்கு நமக்கு இன் அண்ட் யாங் எனர்ஜி தான் நமக்கு கூட உறுதுணையா இருந்து எல்லா சக்தியும் கொடுக்குது. அந்த என்ன என்பது கோல்டு எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி, யாங்கிறது ஃபயர் எனர்ஜி, நெருப்பு எனர்ஜி. இன்னும் சொல்ல போனா ஹாட் அண்ட் கோல்டு தான் இதோட பிரின்சிபிள். இன் அண்ட் யாங். இன்னுங்கிறது கோல்டு, ஹாட்டுங்கிறது ஃபயருங்கிறது ஆக்சுவலாக ஹாட். ஸோ வாட்டர் அண்ட் ஃபயர் தான் இன் அண்ட் யாங்குன்னே வச்சுக்கலாம். இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறது தான் நம்ம உடலை வந்து காத்துக்கிறதுக்கான அருமையான வழி. இதை பார்த்தீங்கன்னா இன்ங்கிறது குளிர்ச்சின்னு சொன்னேன், யாங்கிறது ஹாட். ஸோ இன்னுங்கிறது வாட்டர், யாங்கிறது நெருப்பு, ஃபயர். Yin and Yang is represented as a broken and unbroken lines. இது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த yin, இது வந்து யாங்கிறத இது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணி
yin and yang is referred in the book of changes ல இப்படிதான் குறிக்கப்பட்டிருக்கு 8000 இயர்ஸ்க்கு முன்னால. that book of changes is called I Ching. எனர்ஜி சர்க்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா yin energy comes from earth, yang energy comes from descending from the heaven. அப்படிதான் அவங்க சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எர்த் எனர்ஜி இஸ் அசெண்டிங் அண்ட் யாங் எனர்ஜி வில் பி டிசெண்டிங். இன் அண்ட் யாங் வந்து எனர்ஜி வந்து இது ரெண்டுமே நம்ம உடல்ல இன் உறுப்புகளும் யாங் உறுப்புகளுமா பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படியே 7 உறுப்புகள் எல்லாம் பெரிகார்டியம், ஹார்ட், ஸ்பிளீன், லிவர், கிட்னி, கன்செப்ஷன் வெசல் அதே அப்படின்னு சொல்ற இன் உறுப்புகளும் யாங் உறுப்புகளான லார்ஜ் இன்டெஸ்டைன், ட்ரிபிள் வார்மர், ஸ்மால் இன்டெஸ்டைன், ஸ்டமக், கால் பிளாடர், யூரினரி பிளாடர் அண்ட் கவர்னிங் வெசல் இது எல்லாமே யாங் உறுப்புகள். இப்போ எனர்ஜி சர்க்குலேஷன் ஆஃப் இப்போ 14 மெரிடியன்ஸே வந்து இதனால தான் நமக்கு உண்டாயிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா பின்னால் விளக்கமாக ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அதோட சார்ந்த மூலகங்களுக்கும் நம்ம பஞ்சபூதங்களை எலிமெண்ட்ஸையும் பற்றி பின்னால் படிக்கலாம். ஆனால் பொதுவான இதுவே வந்து முதல்ல வந்து நமக்கு வந்து yin and yang உறுப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து சீசன், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு சீசன் இருக்கு. ஸ்ப்ரிங் சீசன் வந்து உட்டை சார்ந்தது, ஃபயருக்கு வந்து சம்மர் சீசன், அண்ட் எர்த்துக்கு வந்து சென்ட்ரல் ஃபால் சீசன் சொல்லுவாங்க, லேட் சம்மர்னு சொல்லுவாங்க. ஆட்டம் சீசன் சொல்லக்கூடிய ஃபால்ங்கிறது வந்து மெட்டல் எலிமெண்ட்டுக்கு, உலோகமான எலிமெண்ட்டுக்கு. வின்டர் எலிமெண்ட்டுக்கு வந்து வாட்டர் எலிமெண்ட், வின்டர் சீசன் வந்து வாட்டர் எலிமெண்ட்டுக்கு. ஸோ இதுதான் நம்ம சீசன்ல இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் சீசன் 1 to 10 இயர்ஸ் குழந்தை பிறக்கலேருந்து, இது லைஃப் சைக்கிளே வந்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இருக்கோட சைக்கிளே வந்து வாழ்க்கை சுற்று இதில் அடங்கியிருக்கு இந்த சீசனில். ஸ்ப்ரிங் வந்து 1 to 10 இயர்ஸ், ஃபயர் வந்து 11 to 30 இயர்ஸ். இதெல்லாம் பற்றி பின்னால் விரிவாக படிக்கலாம். இந்த சென்டர் ஆஃப் சீசன் வந்து ஆக்சுவலி லேட் சம்மர் அண்ட் மான்சூன் எல்லா சீசனுமே அடங்கி இருக்கும் எர்த்தில். இது ஏஜ் வந்து 31 to 40 இயர்ஸ். ஆட்டம் சீசன் வந்து 41 to 50 இயர்ஸ். இது மெட்டல் சேர்ந்தது தான் ஆட்டம் சீசன். ஸோ வின்டர் சீசன் சொல்லக்கூடிய வாட்டர் எலிமெண்ட்டுக்கான சார்ந்தது 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறது. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், வுட் எலிமெண்ட்டுக்கான ஸ்ப்ரிங் சீசன் 1 to 10 இயர்ஸ், ஃபயர் எலிமெண்ட்டுக்கான சம்மர் சீசன் 11 to 2 ஃபயர் எலிமெண்ட் இருக்கு, மேஜர் ஃபயர் அண்ட் மைனர் ஃபயர், அதுக்கானது 11 to 30 இயர்ஸ். ஒவ்வொன்றும் 10 வருஷமாக தான் பிரிச்சிருக்காங்க. அது சென்ட்ரலில் வந்து லேட் சம்மர் அண்ட் மான்சூன் வந்து 31 to 40 இயர்ஸ். ஆட்டம் சீசன்ங்கிறது வந்து மெட்டலுடைய சீசன், அது 41 to 50 இயர்ஸ் பிரிச்சிருக்காங்க. அப்புறம் வாட்டர் எலிமெண்ட்டோடையது வின்டர் சீசன் வந்து 50 இயர்ஸ் அண்ட் அபோவ். இதுதான் வந்து இதோட சீசன்ஸ். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், அதோடைய உறுப்புகள் இன்யாங் உறுப்புகளை பார்த்தோம். அதுக்கு அடுத்து சீசன் பார்த்துருக்கோம். இன்யாங் உறுப்புகளை இப்போ விரிவாக பார்க்கலாம். எலிமெண்ட்ஸ் வந்து பஞ்சபூதங்களையும் இப்போ நான் விரிச்சா கொடுத்துருக்கேன். வுட் எலிமெண்ட்டுக்கு லிவர் அண்ட் கால் பிளாடர். உறுப்பு வந்து லிவர், யாங் உறுப்பு வந்து கால் பிளாடர். கல்லீரல், பித்தப்பைன்னு தமிழை சொல்கிறோம். வுட்டை வந்து மரபூதம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபயரை வந்து நெருப்பு எலிமெண்ட்டை ஃபயரை வந்து நெருப்பு பூதத்தை, அதுக்கு வந்து 2 உறுப்புகள் இருக்கு. உறுப்பு ஹார்ட், அது நான் முதலே சொன்னேன் எம்பரர் ஃபயர் அண்ட் மினிஸ்டர் ஃபயர்ங்கிற மாதிரி மேஜர் ஃபயர் அண்ட் மைனர் ஃபயர் 2 இதாக பிரிச்சிருக்காங்க. அதில் மேஜர் ஃபயரில் ஹார்ட் தான் உறுப்பு, ஸ்மால் இன்டெஸ்டைன் யாங் உறுப்பு. மைனர் ஃபயரில் வந்து பெரிகார்டியம் உறுப்பு, ட்ரிபிள் வார்மர் யாங் உறுப்பு. எர்த் எலிமெண்ட்டுக்கு நிலத்துக்கு 2 இருக்கு. உறுப்பு ஸ்பிளீனும் யாங் உறுப்பு ஸ்டமக்கும், மண்ணீரலும் இறைப்பையும். மெட்டல்ன்ற உலோகம்ங்கிற ஒரு இதுக்கு வந்து உறுப்பு எல்லாம் நுரையீரலும், யாங் உறுப்பு லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடல் இருக்கு. வாட்டர் எலிமெண்ட்டுக்கு நீர் பூதத்துக்கு கிட்னியும் கிட்னி இருக்கு, அது சிறுநீரகம். யூரினரி பிளாடரும் சிறுநீர் பையும். கிட்னி வந்து ஆர்கனும், யூரினரி பிளாடர் வந்து யாங் ஆர்கனும் இருக்கு. வுட் எலிமெண்ட்டை பார்க்கலாம். வுட் எலிமெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸை ஒவ்வொன்றா பார்க்கலாம்.
நான் ஏற்கனவே சொன்னேன் 2 உறுப்புகள் இருக்குதுன்னு சொன்னேன். இன் உறுப்பும் யாங் உறுப்பும், லிவரும் கால் பிளாடரும். சீசன் வந்து ஸ்ப்ரிங், கலர் வந்து கிரீன் கலர், எனர்ஜி விண்ட், சென்சஸ் வந்து ஐஸும் சைட்டும், கண்ணும் கண் பார்வையும். டிஷ்யூன்னு சொல்லி திசுக்கள் சொல்லக்கூடியது மசில்ஸ் அண்ட் டெண்டன்ஸ், தசை நார்கள். டேஸ்ட் வந்து புளிப்பு, சார் டேஸ்ட், சுவையே தான். ஃப்ளூயிடுங்கிற திரவம் வந்து டியர்ஸ், கண்ணில் வர டியர்ஸ். இமோஷன் வந்து ஆங்கர். இதுதான் வுட் எலிமெண்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்னன் யாங் உறுப்புகள். லிவர் வந்து இன் உறுப்பு, யாங் உறுப்பு வந்து கால் பிளாடர். இதனே பார்த்ததுதான். இன் லிவர், யாங் கால் பிளாடர், வுட் எலிமெண்டோடது, சீசன் ஸ்ப்ரிங், கலர் கிரீன், எனர்ஜி விண்ட், சென்சரி ஆர்கன் ஐஸ் அண்ட் ஐசைட், டிஷ்யூ வந்து மசில்ஸ் அண்ட் டெண்டன்ஸ், ஃப்ளூயிட் வந்து டியர்ஸ், டேஸ்ட் வந்து சார் டேஸ்ட், இமோஷன் ஆங்கர். நவ் ஃபயர் எலிமெண்ட். ஃபயர் எலிமெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் விரிவாக பார்க்கலாம். அது முதல்ல மேஜர் ஃபயர் அண்ட் எம்பரர் ஃபயர் 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. மேஜர் ஃபயரோட இன் ஆர்கன் வந்து ஹார்ட்டு, யாங் ஆர்கன் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். மைனர் ஆர் மினிஸ்டர் ஃபயர்ங்கிற சொல்லக்கூடிய உறுப்புகள் வந்து இன் உறுப்புகள் பெரிகார்டியம், இருதய உரை மேலுரைன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா யாங் உறுப்பு வந்து ட்ரிபிள் வார்மரை பத்தி விரிவா எடுக்கிறேன். இந்த 2 உறுப்புகளுமே மெட்டாபிசிக்கல் உறுப்புகள், அதாவது மெட்டாபிசிக்கல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உருவகப்படுத்தப்பட்டவை. இவங்க வந்து கெஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க ஆராய்ச்சி பண்ணது பெரிகார்டியம் இஸ் ஹார்ட் ப்ரொடெக்டர், ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ தான், ஒரு இதுதான், ஒரு கவர் ஷீத்து தான் அது. அது வந்து எப்படி வந்து ஒரு ஆர்கன் ஆகுங்கிறத டிஸ்பியூட் இருக்கு. பட் கொரியன் ஆக்யூபங்க்சர்ல அவங்க வந்து பெரிகார்டியத்தை பிரெயினாகவும் ட்ரிபிள் வார்மரை ஸ்பைனல் கார்டாகவும் வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க. பட் போத் ஆர் த வண்டர்ஃபுல் ஆர்கன்ஸ். இவங்களோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனாக நம்ம உடம்புல இருக்குது. அதெல்லாம் விரிவாக போக பார்க்கலாம். ஃபயர் எலிமெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்போ பார்க்கலாம். ஹார்ட் இன் ஆர்கன், பெரிகார்டியம் இன் ஆர்கன், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் ட்ரிபிள் வார்மர். 2 வந்து மைனர் அண்ட் மேஜர் அண்ட் மைனர் ஃபயருக்கானது. சீசன் வந்து சம்மர், மிட் சம்மர் 2 சீசன் வருது. கலர் வந்து ரெட் அண்ட் ஆரஞ்சு வருது. சென்சஸ் வந்து டங் அண்ட் ஸ்பீச் வருது. எனர்ஜி ஹீட் அண்ட் ஹார்ட்னஸ் வருது. டிஷ்யூ பிளட், டேஸ்ட் பிட்டர், ஃப்ளூயிட் ஸ்வெட். இமோஷன் வந்து ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் தான். பயங்கரமாக ஜாலியாக இருப்பாங்க ஃபயர் எலிமெண்டோடைய சோல் இது இருக்கவங்க, எனர்ஜி இருக்கவங்க. ஸோ again same thing, in organ is heart and then small intestine young organ. This is the emperor fire. But all the seasons and the color, energy, sensory organ, tissue, fluid, taste, emotion, everything is applicable for the minor fire also. Now earth. Earth element is the center of all these பார்த்தோம்ல எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாமே இருக்கும். எவ்ரிதிங் will be in the center. As it has a 2 organs, in organ spleen, young organ stomach, young organ, spleen வந்து in organ. Energy will be, color will be yellow. Energy, humidity is the dampness, ஈரப்பதம், moisture. Senses வந்து mouth and lips. Tissue flesh, taste sweet. Fluid saliva. Emotion agony or worry, கவலை தான்.
So same thing repeated here. In spleen, young stomach, season late summer or monsoon also, all the seasons will be in earth element. Color yellow, energy, humidity, dampness, even moisture, everything can be mentioned. The sensory organs, mouth, lips, taste also, because sense வந்து actually taste தான். Tissue, flesh, soft tissue, men திசுக்கள். ஃப்ளஷ்ங்கிறப்ப ஒரு தசைங்கிறதுக்கும் இப்போ கிட்டத்தட்ட மென் திசுக்களாக இருக்கும், which will be holding your all the organs. ஃப்ளஷ் வந்து அடிப்போஸ் டிஷ்யூ, இந்த எக்ஸ்ட்ரா இருக்க சதையெல்லாம் வந்து தான். தசைக்கும் இந்த சதைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது மென் திசுக்கள் வந்து. டேஸ்ட் ஸ்வீட், ஃப்ளூயிட் சலைவா, இமோஷன் ஒரி அண்ட் அகனி. நவ் மெட்டல். மெட்டல் எலிமெண்ட்டுக்கு ரெண்டு உறுப்புகள் இருக்கு. ஒன்று என்ன லங்கு, யாங் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை ஒன்றுன்னா பார்க்கலாம். மெட்டல் எப்படி ஸ்டர்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதே மாதிரி தான் actually the person will be very sturdy and ஸ்ட்ராங்காக இருப்பார் மெட்டல் பர்சனாலிட்டி. ஆனால் இப்போ வந்து நம்ம ஜென்ரல் அந்த கான்ஸ்டியூஷன்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து லங் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன், இன் அண்ட் யாங் ஆர்கன் பார்த்தோம். நோஸ் இஸ் த சென்சரி ஆர்கன். சீசன் வந்து ஆட்டம் சீசன், கலர் ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர். சென்சஸ் வந்து நோஸ் ஸ்மெல்லிங் அண்ட் எனர்ஜி ட்ரைனஸ். ட்ரைனஸ்னா வறட்சி. ஃப்ளூயிட் ஃப்ளம், மூக்கில் வர சளி. டிஷ்யூ வந்து ஸ்கின், உடம்புல இருக்க தோல். தோல் தான் அதோட டிஷ்யூ. டேஸ்ட் வந்து பஞ்சன்ட். பஞ்சன்ட்னா காரம், நம்ம சொல்ற மாதிரி காரமா இருக்கக்கூடியது, ரொம்ப ஸ்பைசியா இருக்கக்கூடியது தான். இமோஷன் வந்து சேட்னஸ், துக்கம். ஒரிக்கும் துக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, சேட்னஸ். ஸோ திஸ் இஸ் த again we can see in organ lung, young organ large intestine, மெட்டலுக்கு கலர் ஒயிட் அண்ட் ப்ரௌன், சீசன் ஆட்டம் சீசன், சொன்ன 40லேருந்து 50 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது. எனர்ஜி வந்து ட்ரைனஸ், சென்சரி ஆர்கன் நோஸ் அண்ட் ஸ்மெல், டிஷ்யூ வந்து ஸ்கின்னு, பாடி ஹேர் ஆல்சோ, உடம்புல இருக்க முடியும் இதை சார்ந்ததாக இருக்கும். ஃப்ளூயிட் வந்து ஃப்ளம், டேஸ்ட் வந்து பஞ்சன்ட் அண்ட் ஹார்ட். எமோஷன் வந்து சேட்னஸ் அண்ட் கிரீஃப். Now water element. In organ kidney, young organ urinary bladder. No, already I have told you. Water element is very very important. Water and அதாவது cold and hot தான் நமக்கு. The heat வந்து அதாவது குளிர்ச்சி நோயும் வெப்ப நோயும் தான் நம்ம நோய்களே சொல்லுவாங்க. அதனால நமக்கு வாட்டர் எலிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ப்ரிப்பேர் எர்த்தே வந்து ஆக்சுவலாக 70% வாட்டரும் 30% லேண்டு தான் இருக்குது. ஸோ வாட்டர் வெரி இம்பார்ட்டன்ட். அதோட ஆர்கன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். என்னன்னு பார்ப்போம். சீசன் வந்து வின்டர் சீசன், குளிர்காலம். கலர் வந்து ப்ளூ அண்ட் பிளாக். எனர்ஜி கோல்ட்னஸ். சென்சஸ் வந்து இயர் அண்ட் ஹியரிங். டிஷ்யூ வந்து போன், எலும்பு. டேஸ்ட் வந்து சால்ட்டு, உப்பு கரிக்கிறது. ஃப்ளூயிட் வந்து யூரின். அவங்க எமோஷன் வந்து ஃபியர். ஸோ அகெயின் இன் ஆர்கன் கிட்னி, young organ வந்து urinary bladder, season winter, color blue and black, energy coldness, sensory organ ear வந்து senses வந்து hearing, காதும் கேட்டலும். tissue bones and bones hair body இது வந்து actually hair, head hair,
தலையில் இருக்க முடி வந்து நம்ம வாட்டர் எலிமெண்ட்டை சேர்ந்தது. ஃப்ளூயிட் வந்து யூரின், டேஸ்ட் வந்து சால்ட்டி, உப்பு கரிக்கிறது, எமோஷன் வந்து ஃபியர். ஸோ இது மொத்தத்தில் இந்த சார்ட்டில் பார்க்கலாம் எல்லாமே. நம்ம ஜாங் ஆர்கன்னா என்னன்னா திடமான கெட்டியான சாலிட் ஆர்கன் தான் ஜாங் ஆர்கன். அது வுட்டில் வந்து அது வந்து இன் ஆர்கனும் கூட. அப்போ ஜாங் அண்ட் இன் ஆர்கன்கிறப்ப வுட் எலிமெண்ட்டுக்கு கல்லீரல் வருது. ஃபூ ஆர்கன்கிறது ஹாலோ ஆர்கன் ஆர் யாங் ஆர்கன். ஹோல் இருக்க மாதிரி பைப் மாதிரி இருக்கிறது தான் ஹாலோ ஆர்கன். ஃபூ ஆர்கன். அந்த ஃபூ ஆர்கனுக்கு வந்து வுட் எலிமெண்ட்டுக்கு கால் பிளாடர் இருக்கு. ஸோ ஜாங் ஆர்கன்கிற இன் ஆர்கன் வுட்டுக்கு வந்து லிவர், ஃபூங்கிற யாங் ஆர்கன் வந்து கால் பிளாடர். அதே மாதிரி இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். ஜாங் வந்து லிவர், ஃபூ வந்து கால் பிளாடர், சீசன் வந்து ஸ்ப்ரிங், கலர் கிரீன், எனர்ஜி விண்டு, சென்சரி ஆர்கன் வந்து சென்சஸ் வந்து ஐஸ், கண்களும் பார்வையும் சென்சஸ் வந்து. மற்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் டேஸ்ட் இதெல்லாம். ஃபயருக்கு வந்து அதே மாதிரி ஃபயர் வந்து ஜாங்கான் கெட்டியான உறுப்பு, அது வந்து திடமாக இருக்கக்கூடிய உறுப்புகள். ஃபூ ஆர்கன்லாம் ஹாலோவாக இருக்கக்கூடியது. அதில் வந்து இன் ஆர்கன் எல்லாம் கெட்டியாக இருக்கும் ஜாங் ஆர்கன். ஃபூ ஆர்கன் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். அண்ட் ஹார்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன். சம்மர் ஃபயருக்கு அந்த ரெட் கலர் அண்ட் ஹீட்டுக்கு டங். இது வந்து மேஜர் ஃபயருக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கு. ஏர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன் இந்த இன் ஆர்கன் ஜாங் ஆர்கன் கெட்டியான உறுப்பு. ஃபூ ஆர்கன் யாங் ஆர்கன் ஹாலோ ஆர்கன், அது வந்து stomach. And then we are having spleen and stomach. In earth late summer, yellow, dampness, lips and mouth. இது வரைக்கும் போயிடுது. மெட்டல் எலிமெண்ட்ல இன் ஆர்கன் வந்து இன்ன வந்து இன் வந்து ஆர்கன் வந்து ஜாங் ஆர்கன். ஜாங் ஆர்கன் வந்து லங்ஸு. அது மாதிரி ஃபூங்கிற ஹாலோ யாங் ஆர்கன் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். சீசன் வந்து ஆட்டம், ப்ரௌன் அண்ட் ஒயிட், ஒரு ட்ரைனஸ், நோஸு, சென்சரி ஆர்கன் அண்ட் சென்சஸ் வந்து ஸ்மெல்லிங். இதெல்லாம் நம்ம முதலே பார்த்தோம். வாட்டர் எலிமெண்ட்டுக்கு கிட்னி வந்து ஜாங் ஆர்கன் கெட்டியான உறுப்பு. அது வந்து கிட்னிக்கு ஆக்சுவலாக கிட்னியை சார்ந்த யூரினரி பிளாடர் வந்து யாங் ஆர்கன். வின்டர் சீசன், ப்ளூ அண்ட் பிளாக் கலர் அண்ட் கோல்ட்னஸ் தான் அதோட எனர்ஜி. சென்சரி ஆர்கன் இயர், ஹியரிங். இது எல்லாமே பார்த்துட்டோம் முதல்ல.